வணக்கம் ராஜேஸ்வரி. காரைக்கால், பூம்புகார், பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவ படகுகள் பழவேற்காடு மீனவ பகுதிகளில் அத்துமீறி மீன்பிடித்து செல்வதாகவும் இது இவர்களின் தொடர் பிரச்சனையாக இருப்பதாக தொடர் புகார் எழுந்த நிலையில் சென்ற மாதம் கூட காரைக்கால், பூம்புகார், பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை ஒருங்கிணைத்து மீனவத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இனி யாரும் அத்துமீறி மீன் பிடிக்கக்கூடாது எனவும் வலைகளை சேதப்படுத்தக்கூடாது எனவும் இனிமேல் இது போன்ற பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் எனவும் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை மீறி இன்று காலை பழவேற்காடு மீனவர்கள் மீன் பிடிக்கும் பகுதியில் பாண்டிச்சேரி, காரைக்கால், பூம்புகார் உள்ளிட்ட மாவட்டங்களில் படகுகள் அத்துமீறி மீன் பிடித்ததை கண்டித்து பழவேற்காடு மீனவ மக்கள் ஏன் இங்கு எங்கள் பகுதிக்கு வந்து மீன் பிடித்து செல்கிறீர்கள் என்று கேட்டபோது பழவேற்காடு, பாண்டிச்சேரி, காரைக்கால், பூம்புகார் ஆகிய மீனவர்களுக்கிடையே இருதரப்புக்கிடையே மீனவர்களுக்கு ஏற்பட்ட மோதலில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் பழவேற்காடு மீனவர்கள் லோகேஷ், பிரதாப், சுரேதேவ், தேசராஜ் உள்ளிட்ட 4 நபர்களும் படுகாயம் அடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மீனவர்களின் தொடர் அத்துமீறலை கண்டித்து காலை நடைபெற்ற தாக்குதலை கண்டித்தும் தற்போது பழவேற்காடு மீனவர்கள் பழவேற்காடு பகுதியில் அமைந்துள்ள அனைத்து கடைகளையும் அழைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இருதரப்பு மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராஜேஸ்வரி.